அன்பினர்களே, ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, இனிப்பான செய்தி உலக மக்களுக்கெல்லாம் வந்திருக்கின்றது. இன்றை மாலை 6 மணி செய்தி பிற்பாடு இந்த செய்தியை தருகின்றோம். நெய்னா வாழ்த்துக்கள். நெய்னா 5 நாளைக்கு ஒரு போர் நிறுத்தத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அது வார்த்தை என்னன்னா, ட்ரம்ப் போஸ்ட்போன் மிலிட்டரி ஸ்ட்ரைக் ஆன் ஈரானியன் பவர் பிளான்ட். அதாவது இந்த என்னது, ஈரானின் பவர் பிளான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறார் என்றால் யுத்த நிறுத்தம் தான் கிட்டத்தட்ட. ஏனெனில் கடந்த 2 நாட்களாக அவருடைய மருமகனுக்கான ஜெரார்ட் குஷ்னர் அவர் மூலமாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமான ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அதைத்தான் அண்மையில் ஒரு செய்தியாக வெளிவந்தது. ஈரானுடன் இரகசியமான பேச்சுவார்த்தை ஒன்றை செய்கின்றாரா என்று. அதே நேரம் அரக்சி, ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் அரக்சி அவர்கள் ஒரு SMS அனுப்பியதாகவும் அதன் மூலமாக போரை நிறுத்துமாறும் வேண்டிக் கொண்டதாகவும் அதற்கு அவர் உடன் மறுப்பு தெரிவித்திருந்தார். நாங்கள் இந்த போரை ஒருபோதும் ஆரம்பிக்கவில்லை. யார் போரை ஆரம்பித்தார்களோ அவர்களெல்லாம் நிறுத்த வேண்டும். அதனால் நாங்கள் யாரிடமையும் போரை நிறுத்துமாறு எந்த ஒரு SMS-ம் நாங்கள் அனுப்பவில்லை, போன் மெசேஜ் செய்யவில்லை. அதாவது தரையில் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத கவரிமான் என்ற ஈரான் கேட்டுச்சு, நாங்க கொடுக்கறதான் சைத்தெடுத்துச்சு நெய்னா. அதற்கும் ஈரான் அசந்து கொடுக்கவில்லை. புடாக்கண்டன் கொடாக்கண்டனாகவே ஈரான் இருந்தது. இப்பொழுதோ இவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இல்லையா, 48 மணி நேரத்துக்குள் ஜலச்சந்தி திறக்கப்படாவிட்டால் இதுவரையும் கண்டிராத மிக கடுமையான தாக்குதொன்றை தொடுப்போம் என்று நேற்றே நெய்னா ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாருந்த இல்லையா. அதற்கு ஈரான் கொடுத்துச்சு, அப்படியா இருடி உனக்கு வைக்கிறோம் கச்சேரி என்று. அமெரிக்க தளங்கள் கலங்கள் வளைகுடாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாங்கள் அவர்களின் உட்கட்டமைப்பு மீது ஒரு தாக்குதல் தொடுப்போம். இது அப்படி நீங்க எங்கட நடான்ஸ் பவர் பிளான்ட்ல அந்த எங்கட யுரேனியம் சென்ட்ரல்ல அடிச்சீங்களா, நாங்க எங்க போனோம், டிமோனாக்கு போனோம். இப்ப டிமோனாக்கு போன தாக்குதலுக்கு பிறகுதான் 2 தாக்குதல் தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான முன்னகர்வை செய்திருக்கு. ஒன்று டிகோகாசியா மீதான 4000 கிலோமீட்டர் தாக்குதல். அடுத்த தாக்குதல் இவங்க டிமோனா. இந்த டிமோனா மீது 2 தாக்குதலும் தான் ஈரான் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஈரான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நெய்னா கொண்டு வந்திருக்கின்றார். மிகப்பெரிய சந்தோஷம். இது அப்படியே ஒரு சமாதான இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம். என்னால் இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா தான் சொல்லுது. ஈரான் இந்த பேச்சுவார்த்தை பற்றி எந்த விதமான கருத்தும் இதுவரையும் தெரிவிக்கல. இந்த இரவு செய்திக்கு பிறகுதான் நாங்கள் அதை தேடலாம். ஈரான் நாங்க பேச கூப்பிடுறோம், நாங்க அமைதியாக இருந்த எதுவுமே இல்லை, நீ வா தைரியமா சண்டைக்கு வந்தா நாங்களும் வாரம் உண்டுதான் ஈரான் சொன்னானே ஒழிய ஈரான்காரன் நாங்க சமாதானம் வரல, நாங்க கெஞ்சல, நாங்க மண்டியிடல, இப்படி எல்லாம் ஒரு வீராப்புலாம் அரக்சி அவர்கள் பேசி வந்தார்கள். மிகப்பெரிய தாக்கம். அடுத்து இந்த இன்னொரு விடயத்தை நாம இங்க பதிவு செய்யலாம். இந்த ஈரானிடம் ஒரு சமாதான போக்கை, அதாவது ஏனைய நாடுகளோட ஒரு யுத்தம் வந்தால் இந்த குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு சமாதான பேச்சுக்கு விட்டு கொடுத்து போவார்ல, அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் லாரி ஜானி. அவரை தான் அடிச்சிட்டீங்க. இவங்க அடிச்சது எல்லாம் என்னென்றால், இப்படி எல்லாம் ஒரு சமாதான தூதுவர் எல்லாம் அடிச்சால் ஈரான் அந்த மயங்கி வந்துடும் அப்படின்னு இவங்க பார்த்தாங்க. அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. ஆனால் இப்போது இருக்கின்ற ஈரானிய பிந்திய தளபதிகளும் ஈரான் பிந்திய தலைமைகளும், அதாவது முஸ்தபா கமானி இருக்கிறாரா இல்லையோ அது நமக்கு தெரியும், அவர் ஒளிந்து கொண்டுதான் உத்தரவு கொடுக்கிறார். மிக கடின போக்கு கொண்டார். மிச்சம் ரஃபான் ஆலாம், சமாதான பேச்சே கிடையாது. அதாவது மைந்தனை போல வெட்டொன்னு துண்டு அடிச்சிரு, அந்த மாதிரி ஒரு போக்கு கொண்டு வருதுன்னு சொல்லப்படுகிறது. அதனால் ஈரான் இறங்கி வரவில்லை. இப்பொழுது நெய்னா இறங்கி இருக்கின்றார். அதாவது இங்க டிமோனாவில நெருங்கல, டிமோனாவை சுற்றி அதை தாக்கட் என்றால் டிமோனா மீது தாக்குதல் அதை சுற்றி கொடுக்குற சயின்டிஸ்ட் தான் தாக்கட் பண்ணப்பட்டிருக்குது. ஏண்டா மிகப்பெரிய பூமிக்கு அடியில இருக்குல்ல, ஈரானு கிட்ட பங்கர் பிளாஸ்டர் இல்லையே, பங்கர் பிளாஸ்டர் இருக்கு மட்டும் கொண்டு அள்ளிப்பட்டு வந்துருவான். அதனால ஆக சுற்றி மிகப்பெரிய குடைச்சல். நாம் பல நமது காணொலிகள் தந்திருக்கின்றோம். கடந்த ஆண்டில் 12 நாள் யுத்தத்தின் போதும் தந்திருக்கிறோம். அவங்களுடைய இந்த ஹராம் ஷஹர் நாம தெளிவா தந்துக்கிறோம். அந்த காணொலி அங்க இந்த வீடியோ நாங்க பிறகு தாரோம். இப்ப அவசரத்தை தரல. நாம் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த ஈரானின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போவது ஹராம் ஷஹர் என்ற ஏவுகணை.
வந்திருக்கா இல்லையா? எங்க அடிச்சானுகள் 4000 கிலோமீட்டர் அவங்களோட பேசிக் அடிச்சா டிகோகாஸ்டல் அடிச்சது ஒரு பெரிய தாக்கம். இந்த டிமோனா மீது தாக்குதல், இந்த ரெண்டும் தான் இந்த இறங்குவதற்கான காரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. யாரு இறங்குறதுக்கு இப்பொழுது அமெரிக்காவை இறங்கி வர வைத்திருக்கிறது. இதுதான் இன்றைய உலக செய்திகள். சற்று முன்னர் பரபரப்பாக போகும் விடயம் என்ன போய்கொண்டிருப்பது கரண்ட்லி காயின். அது என்ன போய்கொண்டிருக்குது? நெய்னா 5 நாள் ஒரு போர் நிறுத்தம் ஒன்றை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். 2 நாள் ஈரானுடான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் சொல்றாங்க. அதற்காக நாங்கள் தாக்குதல், அதாவது ஈரான் மீதான முழு தாக்குதலையும் ஒத்துக்கிறோம். அப்ப ஈரான் தாக்காது. ஈரான் எங்கடா உன்னை தாக்க வந்தான்? உன்னை அமெரிக்காவை நோக்கி தாக்க வந்தான? நீ தான் சும்மா அவனக்கூட ஒரு எக்ஸின் பிளேன் இல்லாம, அதாவது இது வெளியாகிற பிளேன் திட்டமிடல் ஒன்றும் இல்லாம ஒரு கொசு குஞ்சு மாதிரி மூட்டை குஞ்சு மாதிரி ஸ்ரீலங்கா போல ஒரு சுண்டக நாடு மாதிரி நினைச்சு தாக்க வந்தாய். ஆனா ஈரான் நின்று பிடிச்சான் இல்ல, தாக்கினான் இல்ல. ஆக இவங்க 2 நாடுகள் நாம தொடர்ந்து சொல்வது என்ன? ஈரான் மன்னிக்கும், அமெரிக்கா இஸ்ரேலிடம் ஒரு எக்ஸிட் பிளான் கிடையாது, வெளியேறும் திட்டம் இல்லாமத்தான் இந்த சண்டை எடுத்து சென்னாங்க. இப்ப அவங்கள வெளியாயிட்டாங்க. வாங்க நாம நேரடியாக அமெரிக்காவை சுற்றுவோம், ஈரானை சுற்றுவோம், இந்தியாவை சுற்றுவோம், இஸ்ரேலை சுற்றுவோம் என்றால் எல்லா சாம்பரும் ஒரு செய்தியாக வந்திருக்கு. பார்க்கலாம். அந்த செய்திக்குள்ள போவோமா? ஹார்முஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க ஈரானுக்கான காலக்கெடுவை ட்ரம்ப் நீடித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க ஈரானுக்கான தனது காலக்கெடுவை ட்ரம்ப் நீட்டித்துள்ளார். அணுமின் நிலைய தாக்குதல்களை 5 நாட்களுக்கு அமெரிக்கா நிறுத்தி வைக்கும் என்று இன்று மாலை அமெரிக்க அதிபர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இதே நேரம் இந்த ஈரான் போர் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை சீர்குலைப்பதாக மோடி மஸ்தான் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 24 மணி நேரங்களில் நேற்று ஞாயிறு முதல் இன்று மாலை திங்கட்கிழமை வரை பஹ்ரைன் மீது ஈரான் 2 ஏவுகணைகளையும் 36 ட்ரோன்களையும் ஏவியதாக பஹ்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அணுமின் நிலையத்தை தாக்குவதற்கு எதிராக அமெரிக்காவை கிரெம்ளின் எச்சரித்துள்ளது. முதல் துணைவர்களின் மாநாட்டிற்காக சாரா நெதன்யாகு இன்று அமெரிக்கா பயணமானார். அதாவது நெதன்சிரா பைஃபோயிரா அவங்களோட முதல் பெண்மணி என்ன. ஈரானிடமிருந்து ஏவுகணை தாக்குதல் வரவிருப்பதாக ராணுவம் எச்சரித்ததை தொடர்ந்து மத்திய இஸ்ரேலின் சில பகுதிகளில் சைரன்கள் ஒலித்தன. இன்று நண்பகல் வரை தரைவழி படையெடுப்பு நடந்தால் முழு பாரசீக வளைகுடா முழுவதும் கடற்படை கண்டுபிடிகளை நிலைநிறுத்தப் போவதாக ஈரானிய பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்திருந்தது. தரைவழி படையெடுப்பு நடந்தால் முழு பாரசீக வளைகுடா முழுவதும் கடற்படை கண்டுபிடிகளை நிலைநிறுத்தப் போவதாக ஈரானின் பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்திருக்கிறது. ஈரான் போர் அமெரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் மீது பரந்தளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று ஐநா அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் எச்சரிக்கை அச்சுறுத்தல் இயற்கை எரிவாயு மின்சாரத்தை குறிவைக்கக்கூடும் என்று மின் உற்பத்தி நிலையங்கள் எதிர்பார்த்திருக்கின்றது. வளைகுடாவில் ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அளித்த பதிலடியை ஐக்கிய அரபு அமீரகம் ஜனாதிபதி ஆலோசகர் விமர்சித்திருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரக அணுமின் நிலையம் உட்பட மத்திய கிழக்கு மின் மற்றும் நீர் நிலையங்களை ஈரான் ஊடகங்கள் பட்டியலிட்டதால் அது மறைமுக அச்சுறுத்தலாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நாங்க பட்டியலிட்டு இந்த இடங்கள்ல தாக்குவோம் ஈரான் சொல்லி செய்யுது. குறிப்பாக அமெரிக்கா பேஸ் இருக்கிற இடங்கள்ல கரண்ட் பவர் கட்டையும் தண்ணியையும் கட் பண்ண போறோம். அப்ப அந்த இடங்கள்ல அப்படி செய்யப்பட்டால் அவங்களோட இன்டர்நெட் கூட அடிபடும். மிகப்பெரிய தோல்வி இல்லையா? அவ்வளவு பேரும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வளைகுடாவில் எடுத்தால் கிட்டத்தட்ட 50,000 படைகளை 20,000 படையாவது சமப்பட்டு விடும் போவாங்க. இதைத்தான் ஈரான்காரன் சொன்னான். ஈரான்காரன் எல்லாமே சொன்னது உண்மைதானுங்க. ஐக்கிய அரபு அமீரக அணு மின் நிலையம் உட்பட மத்திய கிழக்கு மின் மற்றும் நீர் நிலையங்களை ஈரான் ஊடகங்கள் பட்டியலிட்டதால் அது மறைமுக தாக்குதல் அச்சுறுத்தலாகவும் தாக்குதல் ஸ்பெட்டாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஈரானிடமிருந்து தாக்குதல் வரவிருப்பதாக இஸ்ரேலின் முழு பகுதியும் இன்று அலாம் ஒலித்திருக்கிறது. அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் மத்திய கிழக்கு மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இன்று தற்போதைய செய்தியாக ஹார்முஸ் ஜலச்சந்தி குறித்த ட்ரம்பின் காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் மத்திய கிழக்கு மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த போவதாகவும் அது இன்றிரவு 7 மணி வாக்கில் நடைபெற போகின்றதும் எச்சரிக்கப்பட்டது. இந்த நிலைமையில் தான் நெய்னா உடனடியாக 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார். அப்ப தாக்குதல் வராது.
ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஈரானுக்கான காலக்கெடுவை ட்ரம்ப் நீட்டித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசில் உள்ள மின் நிலையங்கள் மீது குண்டு வீசுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலை செயல்படுத்தினால் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் இன்று எச்சரித்துள்ளது. முழு பேரசீக வளைகுடாவிலும் கன்னிபிடிகள் புதைக்கப்படும் என்று அச்சுறுத்தி இருக்கின்றது. இந்த அச்சுறுத்தல் வளைகுடா நாடுகளில் மின்சார விநியோகம் மற்றும் நீர் விநியோகம் ஆகிய இரண்டையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்ப வர்த்தகத்தில் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து உயர்வாகவே இருந்தன. சர்வதேச தரமான பிரண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு $112 இன்று திங்கட்கிழமை அதிகரித்திருக்கின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிப்ரவரி 20 அன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போரை தொடங்கியிருந்து இது கிட்டத்தட்ட 55% அதிகரிப்பை காட்டியிருப்பதாக இன்றைய கச்சா எண்ணெயின் நிலவரங்கள் தெரிவிக்கிறது. போர் தொடங்கியிலிருந்து தனது முதல் நேருக்கு நேர் போட்டியில் அட்மிரல் ஹூப்பர் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை திட்டத்திற்கு முன்னதாகவோ அல்லது திட்டமிட்டபடியோ உள்ளது என்றும் ஈரான் தனது ராணுவத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் திறன்களை அளிப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் உட்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி வசதிகளை குறிவைப்பதாகவும் கூறியிருக்கிறார். போரினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஈரானில் 1500க்கும் மேற்பட்டோர், லெபனானில் 1000 பேர், இஸ்ரேலில் 15 பேர், 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் என உயர்ந்துள்ளது. மேலும் வளைகுடா பகுதியில் நிலத்திலும் கடலிலும் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லெபனான் மற்றும் ஈரானில் மில்லியன் கணக்கான மக்கள் தங்களது வாழ்விடங்களையும் வசிப்பிடங்களையும் விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். இந்த போரை தொடங்கியது யார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். சீனாவின் மத்திய கிழக்கு தூதர் உலக பொருளாதாரம் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியாக கூறிய இந்த போருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முழு நேரடி பொறுப்புதாரிகள் என்று பழி சுமத்தி இருக்கின்றது. இந்த போரை யார் தொடங்கினார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் என்று சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு சமீபத்தில் பயணம் மேற்கொண்ட பிறகு பெய்ஜிங்கில் செய்தியாளரிடம் சாய் ஜூன் தெரிவிக்கிறார். போர் நிறுத்தத்துக்காக மிகப்பெரிய தடை என்று கேட்டபோது அவர் ஒரு சீன பழமொழியை மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கின்றார். ஒரு பெல்ட்டை அவிழ்க்க அதை கட்டியவரே தேவைப்படுகிறார் என்று கூறிய அவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று சீனா மீண்டும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. நடைபெற்று வரும் சண்டைகள் தங்களுக்கு மேலே ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை கண்டது உட்பட தனது தூதுக்குழுவின் பயணத்தை ஒரு அசாதாரணமாக ஆக்கியதை சாய் கூறியிருக்கின்றார். ஒரு உண்மையான போரில் முதல் முறையாக வெடிப்புகளையும் சைரன்களையும் நாங்கள் கேட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஈரானின் வெற்றியை மிகப்பெரிய அளவில் புலப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஈரான் இதில் ஜெயித்திருக்கின்றது. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றோம். இந்த விடயத்தில் ஈரான் மிகப்பெரிய கண்டம் விட்டு கண்டமாகும் ஏவுகணைகள் மூலம் சாதித்திருக்கிறது. மிகப்பெரிய உலக சண்டிகன் என்று மார்பு தட்டிய நெய்னாவை தரையில் குப்புற புழுத்தாட்டி இருக்கின்றது. அது அடுத்தது இப்பொழுது ஏஐ மூலமா இல்லது உண்மையாக மூலமா என்று தெரியவில்லை. சின்ன சாத்தான் இந்த 5 நாட்களில் வெளியாகலாம். இந்த தாக்குதலும் நடைபெறாதில்லை. ஒரு விடயம், இப்பொழுது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கப்படாது என்றுதான் சொல்லி இருக்குது. ஈரான் தாக்க மாட்டாது என்று சொல்லவில்லை என்பதை எமது நேர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஈரான் மீது இவர் குட்டிச்சாத்தான் ஏதாவது தாக்க தொடுத்தா தொடுக்கலாம். அமெரிக்கா தான் தாக்க மாட்டான், அப்ப இஸ்ரேல் தாக்க மாட்டான்னு சொல்லலையே. ஆக ஈரான் மீது குட்டிச்சாத்தான் இஸ்ராயல் தாக்குமானால் அதற்குரிய பதிலடி பலமாக இருக்கும் என்பதையும் நான் சொல்லுகின்றேன். ஏனெனில் இந்த விடயத்தில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது. ஏனெனில் அது சுண்டக்கா நாடாக பார்க்கப்படவில்லை, மிகப்பெரிய சண்டித்தனம் காப்பாற்றி இருக்கின்றது. ட்ரம்பின் அறிவிப்புக்கு முன்னதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தனது துருக்கிய சகா ஹாகான் பியுடனான தொலைபேசியில் பேசியதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். டெஹ்ரான் மற்றும் வாஷிங்டனுக்கு இடையான பேச்சுவார்த்தைகளில் துருக்கி இதற்கு முன்பும் ஒரு இடைத்தகராக இருந்தது. துருக்கி மூலமாகவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இரகசியமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டிகோ காசியா மீதான தாக்குதல் நடந்தவுடன் ஈரானின் மருமகன் ஜிராட் குஷ்னர் அவர்தான் இந்த பேச்சுவார்த்தையை துருக்கி அதிபர் கூடாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இது அவசர செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றோம். இதன் தொடர் செய்திகள் நாம் ஒரு 2 தினங்களுக்கு தந்துவிட்டு நாமல் ஆப்பசு மீண்டும் 5 தினங்களுக்கு இலங்கை திரும்ப வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமையும் இருக்கின்றது. ஒரு சந்தோஷமான செய்தி, 5 தினங்கள் அப்பாடா நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம் பாப்பா.
அட ரொம்ப தாங்க முடியல அப்பா கொசு தொல்லை. பார்க்கலாம் மற்றொரு காணொளி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.